சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றியடைவது மிகப்பெரிய ஒரு கடினம். 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் அதற்கு பன்னீர்செல்வத்தின் முழுமையான ஆதரவுகளும் தேவை. பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக சுமார் 15 எம்எல்ஏக்களும் மிக முக்கியமான மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களது தயவு இல்லாமல் எடப்பாடியால் எதுவும் செய்ய முடியாது, தென் மாவட்டங்களுக்குள் பிரச்சாரங்களை மேற்கொள்ள முடியாது என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூற முடியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 மே மாதம், அதாவது இன்னும் 9 மாதங்கள் மட்டும்தான் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. இன்னும் ஒரு சில மாதங்களில் அதிமுகவின் நிர்வாகிகள் எப்படியும் பன்னீர்செல்வம் அவர்களை இணைத்து விடுங்கள், தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்ளவில்லை என்ற தகவலை தெரிவிப்பார்கள். அப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பதவிதான் வேண்டும், தன்னுடைய ஈகோதான் முக்கியம் என்று விடாப்பிடியாக இருந்தால் 2026 அதிமுக கூட்டணி மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைவசம் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் பதவியும் பொதுச்செயலாளர் பதவியும் பறிபோவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது. சொல்ல வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவில் ஒதுக்கி விடுவார்கள் என்பதையும் நம்மால் உறுதியாக கூற முடியும். இதிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் அதிமுகவில் OPS அவர்களையும் சசிகலா, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களை இணைத்து அதிமுகவின் தொண்டர்கள் ஒரே பாதையில் பிரச்சாரங்களை மேற்கொண்டு திமுகவிற்கு எதிராகவும் அதிமுகவின் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களையும் தற்பொழுது நிறைவேற்றினால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவதோடு அதிமுகவிலிருந்து எடப்பாடியை தூக்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. பன்னீர்செல்வத்தின் ஆதரவுகள் இல்லாமல் அதிமுக மக்களவை தேர்தலில் எப்படி மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவியதோ, ஆனால் அங்கு ராமநாதபுரத்தில் OPS அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டார். அதே வேளையில்தான் அதிமுகவின் வேட்பாளரும் போட்டியிட்டார். எடப்பாடி பழனிசாமியின் திட்டம் OPSஐ எப்படியாவது டெபாசிட்டை இழக்க வைக்க வேண்டும் என்று அவரது பெயரில் 6 நபர்களை போட்டியிட வைத்தார். ஆனால் மக்களின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமிற்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து OPS அவர்கள் 2வது இடமும் அதிமுகவின் வேட்பாளர் 3வது இடமும் பெற வைத்தது. இதுதான் OPSஇன் செல்வாக்கு என்றும் கூறியுள்ளனர்.